ஓகே, இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட சின்ன கான்செப்ட் ஒன்று பார்த்தலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் கிளாஸ் சைல்டு கிளாஸ் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஆச்சு. இதை பற்றி எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேத்து சொன்னீங்க. நான் சொன்னேன், நான் எப்போ சொன்னேன் இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஓ, நேற்று அந்த பேரண்ட் அரே. ஓகே, அது கான்செப்ட் ஒன்று தான். சரி, கான்செப்ட் ஒன்று தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விச் மீன்ஸ் இப்போ நம்ம நார்மலாக கிளாஸ் சொல்லி போட்டுட்டு நம்ம இப்போதான் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ லைக் கால்குலேட்டர் சம்திங். இது வந்து நார்மலாக நம்ம அதுக்குள்ள ஃபங்க்ஷனல் டைப்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், சம்திங் லைக் கிளாஸ் அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அடிஷனில் வந்து நான் ஒரு சில மெத்தட்ஸ் வச்சுருக்கேன். விச் மீன்ஸ் டாஸ்க்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த அடிஷனுங்கிற மெத்தட் வந்து ஒன்லி டு டு அடிஷன் ஆக்சுவலி. ஸோ இட் எக்ஸ்பெக்ட்ஸ் த 2 நம்பர் இன்சைட் as a parameter. இந்த பேராமீட்டர்ல உங்களுக்கு எடுத்துறீங்களா? எடுத்துட்டீங்க. system.out.printல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு a plus b ன்னு சொல்லிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிளாஸ் இருக்குல்ல, இந்த ஆடுங்கிற கிளாஸை வந்து எனக்கு தனியாக வைக்காம இந்த மாதிரி கால்குலேட்டருக்குள்ள யூஸ் பண்ணணும். பட் ஆனால் இது தனியாக இருக்கணும். ப்ளஸ் ஆனால் இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பேரண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது. விச் மீன்ஸ் பேரண்ட் கிளாஸ்ல இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியுமே விச் மீன்ஸ் எதுதான் பப்ளிக்ல ப்ரொடெக்டட்ல இருக்கும், பப்ளிக் ப்ரொடெக்டட் நம்ம எதெல்லாம் பப்ளிக் ப்ரொடெக்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அது ஃபுல்லாமே இந்த கிளாஸ்க்குள்ள ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஹெரிட் ஆகும். அதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. இதோட இன்னொரு பேர் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். விச் மீன்ஸ் இன்னொரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் கொண்டு வர இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இது எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிளாஸ் நேம்க்கு அப்புறம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து ஆட்னு கொடுத்தோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஆட் அப்படிங்கிற கிளாஸ்ல இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியுமே எடுத்துட்டு வந்து இங்கே கொடுத்துரும். ஆக்சுவலாக கொடுத்தோம்னா இட் ஓன்ட் ரைட் ஏன்னோ அந்த மெத்தட் வேரியபிள்ஸ் எதா இருந்தாலுமே நம்ம இந்த கிளாஸ்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் இப்போ நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமே நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். அதான் இதோட கான்செப்ட் ஆக்சுவலா. ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ்னால எக்ஸ்டென்ஸ்ங்கற அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணணும். கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அதே போல வந்துட்டு ஜாவால ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் தான் அக்சஸ் பண்ணணும். which means மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஜாவால கிடையாது ஆக்சுவலா. ஓகே, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அதே கிடையாது. அதே போல மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அக்செப்ட் பண்ணலாம். மல்டி லெவல் இஸ் அலௌட் ஆக்சுவலி. மல்டி லெவல் அப்படிங்கிறதுனா அப்படியே ஒவ்வொரு கிளாஸும் மேலே மேலே போயிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. பேரண்ட்டுக்கு பேரண்ட் அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக போகிறது ஆக்சுவலாக. ஆனால் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது இதுலேயே வந்து நான் ஆட்னு வச்சிருக்கேன். இந்த சப்ட்ராக்ஷன் போட்டு இன்னொரு கிளாஸ் போடுறது, அடிஷன் அது மல்டிபிளிகேஷன் போடுறது, அந்த மாதிரி போட்டால் இது ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக. இன்னும் ஒரு கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் தான் பேரண்டாக இருக்க முடியும். ஓகே, எகைன் இந்த கிளாஸுக்கு நீங்க இன்னொரு பேரண்ட் வச்சுக்கலாம். புரியல சார். இல்ல, ஓகே. இப்ப கால்குலேட்டர் அப்படிங்கிற கிளாஸுக்கு அடிஷன் அப்படிங்கிறது பேரண்ட் ஆக்சுவலா. கரெக்ட்டா? ஆட்ங்கிறது பேரண்ட் ஆக்சுவலா. அவ்வளவுதான் வந்து ஜாவால இருக்கு. இதுக்கு மேல இந்த கால்க்குக்கு இந்த இன்னொரு பேரண்டிங் ஆட் பண்ண முடியாது. இது ஒரே லைன்ல. லைக் கமாண்ட் போட்டு அடிஷன் 1 ன்னு கொடுக்க முடியாது. அல்லது எக்ஸ்டென்ஷன் போட்டு கொடுக்க முடியாது. which means it won't accept the multiple inheritance. ஓகே. ஆனா இந்த அடிஷனுக்கு நீங்க இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் போட்டு எக்ஸ்டென்ஸ் சப்ட்ராக்ஷன் அதையும் கொடுத்தீங்கன்னா கிளாஸ் எடுத்து அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த கால்குலேட்டர்ல இருந்து அடிஷனையும் கால் பண்ணலாம், சப்ட்ராக்ஷனையும் கால் பண்ணிக்கலாம். அது இட்ஸ் லைக் கிராண்ட் பேரண்ட் மாதிரி. ஓகே, ஓகே. கால்குலேட்டர் பேரண்ட் வந்து ஆட் அப்படினா ஆடோட பேரண்ட் வந்து சப்ட்ராக்ஷன். சோ which means calculator is add is the parent for this calc and the sub is the grandparent for calc. ஓகே. அந்த மாதிரி மேக்ஸிமம் ஒரு நிறைய போகும். மேக்ஸிமம் ஒரு இது வரைக்கும் மேக்ஸிமம் வச்சிருப்பாங்க. அப்படின்னா ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல 2 வர சான்ஸ் இருக்காங்க. 3 நாள்லாம் போகும். இப்படி இருந்தா அந்த கிளாஸ் கால்குல வந்து அடிஷனும் சப்ட்ராக்ஷன் ரெண்டுமே வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும் இல்லையா? கரெக்ட். ஆமா, எக்ஸாக்ட் அதேதான். ஓகே. இதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. சோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது அகைன் இது வந்து அகைன் இதுல பிரைவேட் மெத்தடோ பிரைவேட் வேரியபிள் அக்சஸ் பண்ண முடியாது. ஒன்லி பப்ளிக் அண்ட் ப்ரொடெக்டட் மட்டும் தான். இது ரெண்டு மட்டும் தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஏன் சார் பிரைவேட் பண்ண முடியாது? ஏன்னா பிரைவேட் அப்படிங்கிறது ஒன்லி வித் இன் தி கிளாஸ். ஆமா, அது ஏற்கனவே ஃபர்ஸ்டே பார்த்துருக்கோமே அக்சஸ் வித் பிரைவேட் அப்படிங்கிறது ஒன்லி வித் இன் தி கிளாஸ் அவ்வளவுதான்.
அதனால பப்ளிக் அண்ட் ப்ரொடெக்டட் வேரியபிள்ஸ் ஆர் மெத்தட்ஸ் வந்து நம்ம சைல்டு கிளாஸ்ல அக்சஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஓகே. இது ஓகேவா? இது ஓகேன்னா அப்படியே ஒரு டெமோ பார்க்கலாம். இது ஓகே. ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் சாம்பிள் ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேரண்ட் கிளாஸ்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, பேரண்ட் கிளாஸ் சாம்பிள் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பேரண்ட் கிளாஸ் சாம்பிள்ல நான் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இட் ஷுட் பி பப்ளிக் ஆஃப் ப்ரொடெக்டட். ஸோ நேம் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணேன். பப்ளிக் வாய்ட் செட் நேம் செட் பண்றதுக்காக இந்த நேம், அதாவது இந்த வேரியபிள் வேல்யூ செட் பண்றதுக்காக அந்த டேட்டா, ஓகே டேட்டா செட் பண்ணுறது கம்ப்ளிகேட் பண்ணலாம். ஓகே, இந்த கிளாஸ்ல வந்து ஒரே ஒரு வேரியபிள் இருக்கு ஆக்சுவலா, பப்ளிக் வேரியபிள். ஸோ இந்த கிளாஸை வந்துட்டு நான் அக்சஸ் பண்ண அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கிளாஸ். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, I didn't mention name here, but still I can able to access from the parent class. So which means நான் இங்க வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா as usual ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். சைல்டு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ சைல்டு கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இப்போ இங்க வந்துட்டு நான் நேம் அக்சஸ் பண்ணலாம். பட் சைல்டு கிளாஸ்ல நான் நேம்ங்கிற வேரியபிளை நான் கொடுக்கவே இல்லை. பட் ஸ்டில் I can able to access. That's because the name is coming from the parent class. This is from child to parent. In case if I print this thing, object name, if I execute it, I could see the output. Okay, I will add one more method here. Liquid. So புரியுதா? ஓகே, இதை நான் சொல்றேன். ஸோ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த பேரண்ட் கிளாஸ்ல நம்ம நேம் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். அதே போல அதுல இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணிருக்கோம், ஷோ நேம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த வேரியபிள் அப்டேட் பண்ணிருக்கோம். சரி, வேரியபிள பிரிண்ட் பண்ண ஆக்சுவலா. ஓகே, இது வந்து நார்மலா நம்ம பண்றது. இந்த ரெண்டு ஓகேவா? ஓகே சார். இப்போ நம்ம இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணாம நார்மலா பிரிண்ட் கொடுத்தாலும் ஆகும் தானே? இந்த இடத்துல சொல்றீங்களா? வெறும் அதாவது மெத்தட் கிரியேட் பண்ணா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர் இப்ப டேட்டா கொடுத்தா ஒர்க் ஆகாம கேக்குறீங்களா? அது ஒர்க் ஆகுதுல. ஏன்னா இது ஜாவால வந்து எல்லாமே மெத்தட்ஸா தான் இருக்க முடியும். நம்ம சிங்கிள் லைனா கொடுத்தா ஒர்க் ஆகாது. மோரோவர் இப்படி கொடுத்தா எப்படி அக்சஸ் பண்ணுவீங்க? நீங்க அக்சஸ் பண்ண முடியாதுல்ல. which means ஒரு மெத்தடுக்குள்ள தான் நம்மளால வந்து செட் டாஸ்கா பண்ண முடியும் ஆக்சுவலா. கிளாஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் காம்பினேஷன் ஆஃப் மெத்தட்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு நம்ம வேரியபிள்ஸ் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒரு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, which means நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் அக்சஸ் பண்றேன் அப்படின்னா, it should be inside the method or constructor. ஓகே. கன்ஸ்ட்ரக்டர் என்ன பாக்கறீங்க நம்ம? இல்ல. ஓகே, அதான். ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இப்படி கிரியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு மெத்தடை கால் பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி அக்சஸ் பண்ண முடியும். தவிர டேட்டா நீங்க வெளியில போட்டீங்கன்னா அதை அக்சஸ் பண்ண முடியாது. மோரோவர் ஜாவால வந்து கிடையாது. ஜாவால வந்து only two things we can able to do in the class actually. One, we can create a variable, otherwise we can create a methods. That's it. ஓகே. ஸோ அதனால தான் நம்ம இது கிரியேட் பண்ணிருக்கோம். இது வந்து ஓகேனா அடுத்து ஃபர்தரா போகலாம். இந்த ரெண்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம், அந்த வேரியபிள் எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இப்போ என்ன பண்றோம்னா, இந்த பேரண்ட் கிளாஸ் வந்து again இந்த பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு நான் இங்க வச்சிருக்கேன். ரியல் டைமா அங்க என்னன்னா போயிருக்கேன். again இது வந்து என்ன பேர் வேணா இருக்கலாம்.
பேரண்ட் அப்படிங்கிறதுலாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது என்னதான் No. ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் பேரண்ட் கிளாஸ் சாம்பிள் கொடுத்தனால எனக்கு வந்துட்டு இதை வந்து பேரண்ட் கிளாஸை யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே இன்ஹெரிட்டன்ஸ் சாம்பிள் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதை வந்து இந்த எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கிளாஸ் சாம்பிள் போட்டு இதில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியுமே பப்ளிக் ப்ராடக்டில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இந்த கிளாஸ்க்குள்ள வந்துடும். ஓகேவா? ஓகே. ஓகே, இதில் வந்துட்டு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிட்டோம். ஏன்னா இதுதான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால இந்த இன்ஹெரிட்டன்ஸ் சாம்பிளில் மெயின் மெத்தட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னா சைல்டு கிளாஸ் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ கிரியேட் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சைல்டு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த சைல்டு கிளாஸ்ல there is no variables, correct? There is no variables as well as there is no methods. But still I can able to access the name as well as the show name. These two things, sorry, இது ரெண்டுமே வந்து எனக்கு இதுல இருந்து தான் வரும் ஆக்சுவலா. ஓகே. இப்போ ஓகேவா? ஓகே. இப்போ இந்த நேம் அப்படிங்கிறது இட்ஸ் கமிங் ஃப்ரம் த பேரண்ட் கிளாஸ் as well as the show name is coming from the method actually. ஓகே. இதான் இதோட கான்செப்ட் ஆக்சுவலா. இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகேவா? இதான் இதோட மேஜர் கான்செப்ட் ஆக்சுவலா. which means இந்த பேரண்ட் சைல்டு கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணிருக்கனால எனக்கு பேரண்ட் வேரியபிளையும் பேரண்ட் மெத்தடையும் என்னால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். எஸ், இது கிளியர்னா நம்ம அடுத்தது ஃபர்தரா போகலாம். கிளியர் சார். இது ரன் பண்ணி காமிங்க. ஓகே, ரன்னிங். ரன் ஆயிடுச்சா? நேம் பிரிண்ட் ஆகல, ரன் ஆகலன்னு நினைக்கிறேன். இங்க ஆயிடுச்சே. இப்போ நேம் பிரிண்ட் ஆகணும்ல? ஆமா, பிரிண்ட் ஆயிடுச்சே. நான் நேம் இல்ல நேமோட வேரியபிள் அப்படிங்கிறதுக்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்கேன்? திஸ் இஸ் ஃப்ரம் சைல்ட் டு பேரண்ட் கொடுத்திருக்கேனா? ஆமா. அதனால அதானே பிரிண்ட் ஆகும். சரிங்க. ஷோ நேம் மெத்தட்ல வந்து நேம் கரெக்ட். என்னாச்சு? நெட் கனெக்ட் சொல்லுங்க. இப்போ வந்து this is from parent child to parentங்கிறதும் பிரிண்ட் ஆகணும், அந்த நேம்ங்கிறதும் பிரிண்ட் ஆகணும் தானே, இல்லையா? ஒரே நிமிஷம். ஷோகேஸ் மெத்தட்ல ஆக்சுவலா நேத்து நம்ம அரே கான்செப்ட் பார்த்தோமா? ஆமா. இது வந்து ஒரு வேரியபிளா? இந்த வேரியபிள் இருக்க வேல்யூ தான் நம்ம எடுத்து பிரிண்ட் பண்ணிருக்கோம். இந்த வேரியபிள் பிரிண்ட் ஆகும். ஓகே. ஓகே, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னா இருங்கண்ணா. வேரியபிள் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஹோல்டிங் த வேல்யூ, ரைட்? இட் டஸ் நாட் ஹேவ் எனிதிங் இன் கேஸ் இஃப் யூ ஆர் சாரி. வேரியபிள் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு வேரியபிள் தான். அதுல வந்து நீங்க எதுவுமே கொடுக்க முடியாது. இப்போ இங்க இருக்கு ஆக்சுவலா, ரைட்டா? கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. இதுல வந்து நான் 2 வேரியபிள் வச்சிருக்கேன், num1 num2, கரெக்டா? சோ இதை வந்து நான் அக்சஸ் பண்ணும்போது என்னன்னா, இப்போ இந்த கால்குலேட்டர்ல num1 num2 வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு num1ங்கிறது 30, num2ங்கிறது 15 அப்படின்னா இந்த num1 will be replaced by the 30, num2 will be replaced by the 15. So wherever I am accessing these two variables, the values will be coming from here actually. Okay. So அப்போ இங்க அடிஷன் நான் ரன் பண்ணும்போது எனக்கு 30 plus 15 45 அப்படிங்கிறது அவுட்புட் வரும். நீங்க இதுல வந்து ஆக்சுவலா if you are expecting this num1 the text will be printed, it won't, right? இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். in case சரி நான் ரன் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி அடிஷன் 45 அடிஷன் 13 வரும் ஆக்சுவலா, which means அடிஷன் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்க டெக்ஸ்ட் ஆக்சுவலா டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகுமா டபுள் கோட்டேஷன் குள்ள கொடுக்கணும். கரெக்ட். இதுல num1 num2 அப்படிங்கிறது வேரியபிள், இதோட வேல்யூ வந்து நம்ம இங்க கொடுத்துருக்கோம். அதனால இது ரெண்டு ஆட் ஆயிட்டு எனக்கு 45 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இது வந்து num1 அப்படிங்கிறது அந்த எக்ஸாக்ட்டா அந்த டெக்ஸ்ட், அந்த plain text பிரிண்ட் ஆகாது, அதுல இருக்க வேரியபிள் ஆக்சுவலா அது வேரியபிள். ஓகே. so the same will be applicable here as well. so இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு நேம் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம், ஸ்ட்ரிங் வேரியபிள். இதுக்கு வேல்யூ நான் இங்க கொடுக்குறேன். இதை நான் இங்க பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அந்த நேம் வந்து பிரிண்ட் ஆகும், which means the value இங்க கொடுத்துருக்க வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். அவ்வளவுதான். இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல கிளியர். நான் அந்த நேம்
பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு. ஓகே. நேம் டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும். அது எப்படி ஆகும்? அது ஆகாது. ஏன்னா நேம்ங்கிறது ஒரு சாம்பிள் ஸ்ட்ரிங் ஆக்சுவலா அதுல வேல்யூ கொடுத்துக்கலாம் அவ்வளவுதான். ஓகே. இப்போ நான் இதுல இன்னொரு வேரியபிள் ஆட் பண்றேன். பப்ளிக் இன்டிஜர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ எகைன் இந்த ஏஜ் அக்சஸ் பண்றதுக்கு நான் ஆப்ஜெக்ட் டாட் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 45 கொடுக்குறேன். ஸோ இங்க நான் என்ன கொடுக்குறேன்னா ராம் கொடுக்குறேன் ஆக்சுவலா. ஓகே. ஸோ இங்க என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மேபி ஷோ நேமுக்கு பதிலாக void show details அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு நான் பிரிண்ட் பண்றேன். age is ஸோ கொடுத்துட்டு இதை நான் அப்படி கொடுக்கும்போது எனக்கு இப்போ நான் இங்கே என்ன பண்ணேன்னா ஷோ நேமோட சேர்த்து அப்படின்னா ஷோ டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஷோ நேமை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு ராம் அண்ட் இஸ் ஏஜ் இஸ் 45 டவுட் இருக்கா? இல்ல டவுட் இல்ல, கிளியர். இதுதான். இப்போ இது சேம் இன்கேஸ் எனக்கு வந்து ஏஜ் மட்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா பப்ளிக் வாய்ட் ஷோ ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே வந்து நான் ஏஜ் மட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஏஜ் மட்டும் பிரிண்ட் ஆகும். இதில் வந்துட்டு நான் ஆப்ஜெக்ட் ஷோ ஏஜ் சொல்லி கொடுத்துட்டு இதை வந்து நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் இதை ரன் பண்ணும்போது எனக்கு 45 அப்படிங்கிறது மட்டும் வரும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட டீட்டெயில்ஸ் ஆக்சுவலாக. இதில் எதுவும் டவுட் இருக்காங்களா? இல்ல சார், கிளியர். இதோட மேஜர் இதோட இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சைல்டு கிளாஸ் நான் எதுவுமே கிரியேட் பண்ணல. ஒன்லி யூஸ் பண்ணிக்கிறது இந்த ரெண்டு கனெக்ஷன் வந்து இந்த எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ யூசிங் ஆஃப் திஸ் திங் வி ஆர் இன்ஹெரிட்டிங் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் த பேரண்ட் கிளாஸ் டு த சைல்டு கிளாஸ். யூசிங் த ஆப்ஜெக்ட் கிரியேட்டிங் ஃபார் த சைல்டு கிளாஸ் ஐ கேன் ஏபிள் அக்சஸ் த பேரண்ட் கிளாஸ். நான் வந்து பேரண்ட் கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணல, பட் ஸ்டில் ஐ கேன் ஏபிள் அக்சஸ் ஆல் த பப்ளிக் அண்ட் ப்ரொடெக்டட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? இது புரிஞ்சதுன்னா நம்ம அடுத்து ஃபர்தரா போகலாம். இல்லைன்னா என்ன இது வந்து ஃப்ரீக்வெண்டா நான் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணுவோம். அதான் கேட்டேன். புரிஞ்சுது. ஓகே. இப்போ அடுத்தது போலாமா? ஓகே. ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே போலாமா வேற போலாமா? நான் இதுலேயே போகிறேன். ஓகே. நான் இன்னொரு பேரண்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு கிளாஸுக்கு ஒரு பேரண்ட் வச்சு கிரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த பேரண்ட்டுக்கு இன்னொரு பேரண்ட்டுக்கு நான் கிரியேட் பண்ணுறேன். அது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம், பட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் என்ன கிரியேட் பண்ணேன், பேரண்ட் 2னு கிரியேட் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ பேரண்ட் 2 ஓகே, பேரண்ட் 2 கிரியேட் பண்ணிட்டேன். இந்த பேரண்ட் 2ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் நேட்டிவ் சிட்டி. ஓகேவா? இது மட்டும் இல்லை, மற்றபடி எதுவும் பண்ணல. இதில் வந்துட்டு பப்ளிக் வாய்ட் ஷோ நேட்டிவ் சிட்டி. ஓகேவா? ஸோ சிஸ்டம் டாட் அவுட் அப்படின்றதுல நேட்டிவ் சிட்டி. இதான் இந்த பேரண்ட் 2 அப்படிங்கிறது ஒரு நேட்டிவ் சிட்டி அப்படிங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஷோ நேட்டிவ் சிட்டியில் வந்துட்டு இது வந்து நான் இங்கே கால் பண்ணிருக்கேன். நான் இது ஓகேவா? இதுல நோட் இருக்கா? ஓகே சார். ஓகே. இப்போ நான் இந்த பேரண்ட் 2 என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பேரண்ட் கிளாஸ் எங்கே வச்சிருக்கோம் இதுல கொண்டு போய் எக்ஸ்டென்ஸ் கொடுத்து ஆட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் சாம்பிள் ஓட பேரண்ட் எதுனா பேரண்ட் கிளாஸ், இதோட பேரண்ட் எதுனா பேரண்ட் 1 by 1 ஆகும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னால இந்த சைல்டு கிளாஸ்ல இருந்து இந்த பேரண்ட் கிளாஸ் அக்சஸ் பண்ண முடியும், இந்த பேரண்ட் 2 அக்சஸ் பண்ண முடியும். ஸோ obj டாட் நேட்டிவ் சிட்டின்னு வந்துச்சா, இந்த நேட்டிவ் சிட்டியில் நான் என்ன கொடுக்குறேன் கண்டினியூ பிரிச்சுன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டேன் இங்கே obj டாட் ஷோ நேட்டிவ் சிட்டின்னு கொடுத்தா விச் மீன்ஸ் இந்த கிராண்ட் சைல்ட்ல இருந்து என்னால் அந்த பேரண்ட் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அக்சஸ் பண்ணும்போது எனக்கு வரும். ஓகேவா? இதாவது விச் மீன்ஸ் நீங்கள் எவ்வளோ அதாவது ஆனால் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணுங்க. இப்போ இதுலேயே வந்து எக்ஸ்டென்ஸ் கொடுத்துருக்கேன்னா இப்போ இதில் நான் இன்னொரு எக்ஸ்டென்ஸ் கொடுத்து இதில் ஒர்க் பண்ண முடியாது. ஓகே. இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா
இதான் இதோட கான்செப்ட் ஆக்சுவலி. விச் மீன்ஸ் இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஜாவால அக்சஸ் பண்ண முடியாது ஆக்சுவலி. இந்த மாதிரி கான்செப்ட் நம்மளால வராது. ஒரே கிளாஸ் இருக்குது. இது வந்து சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ நம்ம பார்த்தது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தது சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ், விச் மீன்ஸ் ஏ அப்படிங்கிறது பியில் இருக்கும். இப்போ என்னன்னா கீழே இருந்தா மேலே போகணும் நம்ம ஆக்சுவலா. விச் மீன்ஸ் சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே பி அக்சஸ் பண்ண முடியும், பி வந்து ஏவை அக்சஸ் பண்ண முடியும். பட் ரிவர்ஸ் அக்சஸ் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் ஏனால வந்து பி சி அக்சஸ் பண்ண முடியாது, பினால வந்து சி அக்சஸ் பண்ண முடியாது ஆக்சுவலா. ஓகேவா? அது இதுக்கு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவால கிடையாது ஆக்சுவலா. விச் மீன்ஸ் ரெண்டு கிளாஸ் வச்சு ஒரே கிளாஸ் கொடுக்குறது. இது ஜாவால வந்து கிடையாது. இப்போ வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. Any other doubts? சொல்லுங்க. கால் வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு. ஓகே. இது ஓகேவா? டவுட்டா இல்ல ஃபர்தரா போலாமா? எனக்கு என்ன டவுட்னா இப்போ நம்ம பண்ணிருக்கிறது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸா? கரெக்ட். ஜாவால மல்டி லெவல் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. ஓகே. ஜாவால மல்டி லெவல் மட்டும் தான், மல்டிபிள் கிடையாது ஆக்சுவலா. ஓகே சார். இதுல ஏதாவது டவுட்ஸ்? இல்ல சார், கிளியர். ஓகே. ஸோ இன்ஹெரிட்டன்ஸோட சும்மா சின்ன இதை பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்கு, அதை ஃபர்தரா பார்க்க ஆக்சுவலா. ஸோ இப்போதைக்கு இதுல வந்து இந்த பாலிமார்பிசம் என்காப்சுலேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. இது நம்ம அடுத்து ஃபர்தரா பார்க்கும்போது பார்த்துக்கலாம் ஆக்சுவலா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்.